ஹாய், ஹலோ. நான் உங்க பிரதீஷ் பேசுறேன். இந்த முதல் எபிசோட்ல உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். நீங்க லிங்க் கிளிக் பண்ணி வந்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா தம்ப்நெயில் பார்த்து நீங்க கிளிக் பண்ணி வந்தவங்களா இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இதுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டு ஆடியோ பாட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது நீங்க கேட்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஓகே. முதல் எபிசோடுக்குள்ள நம்ம போகலாம். முதல் எபிசோடோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். 1 பேதுருல வந்துட்டு இந்த வசனத்த பத்தி நம்ம குறிப்பிட்டு நம்ம பார்க்க முடியுது. அது என்ன சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீர்படுத்துதல் அப்படின்னா ரிப்பேர் பண்ணுறது. ஒரு அ உதாரணத்துக்கு எடுக்கணும்னா, ஒரு ரிப்பேரான ஒரு வண்டி இல்லாட்டினா ஓடாத ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரை வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறது வந்துட்டு சீர்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேவன் வந்துட்டு நிறைய இடத்துல நம்மளை சீர்படுத்தியிருக்காரு. அதில் 1, 2 விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அது என்னென்னா, ஆதியாகமத்தில் தேவன் வந்துட்டு ஆதாம பாவம் செஞ்சிட்டான்னு சொல்லி சபிக்கிற ஒரு இடத்த பார்க்குறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 20, 21 அந்த வசனங்களில் பார்க்க முடியுது. ஸோ அந்த வசனங்கள் அப்படியே வாசிச்சுட்டே வரும்போது கரெக்டாக 22வது வசனம் வரும்போது, அதாவது ஒரு வசனம் கேப்பில் தேவன் வந்துட்டு அவங்கள சீர்படுத்துறத நம்ம பார்க்க முடியும். அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறதை கண்டு தேவன் தோலாடுகளை உடுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்குறோம். முத தேவன் வந்துட்டு மனுஷங்க பாவம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள மறுபடியும் ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் உடை அணிவிக்கிறது தான். அதாவது நிர்வாணத்தை மறைக்கிறது தான். மனுஷனை எப்படியாவது அந்த பாவம் பண்ணி அவன் வந்துட்டு தோற்று போனதை இல்லாட்டினா அவன் இழந்து போனதை மறுபடியும் சரி பண்ணிடலான்னு சொல்லி நிறைய இடத்துல தெய்வம் வந்துட்டு ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ட்ரை பண்ணி மனுஷங்க வந்துட்டு மறுபடியும் ரிப்பேர் ஆகி அதை வந்துட்டு சிறப்படுத்த மாட்டேட்டாங்க. அதை வந்துட்டு கரெக்டான, அதாவது ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக அது வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகணும் கரெக்டாக. இல்லைனா ஒரு பாவத்திலேருந்து மறுபடியும் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம பாவத்தில் மறுபடியும் போகாமல் இருக்கணும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா பழுதற்று போயிடுறோம். இல்லாட்டினா வந்துட்டு நம்ம மறுபடியும் நம்ம வந்துட்டு சரியில்லாமல் போயிடுறோம். இதை தேவன் என்ன பண்ணார், ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனா, இது தேவன் பார்க்குறாரு. இது வந்துட்டு மனுஷங்க கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிப்பேர் பண்ணி அவரே ரொம்ப டயர்ட் ஆகி, லாஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை நம்ம ஸ்திரப்படுத்தணும். இல்லாட்டினா வந்துட்டு நீ ரிப்பேர் பண்ணுற அந்த ஒரு இதே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மனுஷகுமாரனா அந்த பூமிக்கு வந்து அந்த தோளாடைகளை கழட்டி போட்டுட்டு நமக்காக அந்த பாவத்தை சுமந்து மரித்தார். இங்க தான் வந்துட்டு அந்த ஸ்திரப்படுத்துதல் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதாவது சீர்படுத்துதல், ரிப்பேர்ன்னு வச்சுக்கிட்டா, ஸ்திரப்படுத்துதல் வந்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறது. ரிப்பேர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா, இதுக்கப்புறம் அதை வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கான அவசியமே வராது. கரெக்டா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை சுமந்து அதை ஸ்திரப்படுத்திட்டாரு. அதாவது நம்மக்கிட்ட இனி பாவம் இல்லைன்னு சொல்லி அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. மனுஷனோட லைஃப்ல இனி பாவம் வந்துட்டு மேற்கொள்ளாது மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் மனுஷங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்பவும் ஆண்டவரே நீங்கள் வந்துட்டு என்னை ரிப்பேர் பண்ணுங்கள், நான் பாவத்தில் விழுந்துட்டேன், என்னை நீங்கள் மறுபடியும் மன்னிங்க, என்னை அதுலேருந்து மறுபடியும் என்ன பண்ணுங்கள், என்னை மீட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவர்கிட்ட நம்ம ட்ரை பண்ணி கேட்டுகிட்டே இருப்போம். நம்ம என்னைக்கு சிலுவையை பார்க்குறோமோ, இல்லைனா நம்ம என்னைக்கு இயேசுவோட அன்பை பார்க்குறோமோ, நம்ம என்னைக்கு நம்ம ஸ்திரப்பட்டுட்டோம், நம்ம வந்து சரியாயிட்டோம், நமக்குள்ளே இனி பாவம் மேற்கொள்ளாத நீங்கள் என்னைக்கு அந்த விசுவாசத்துக்குள்ளே வரீங்களோ, தேவன் வந்து உங்களுடைய கண்களை திறக்கிறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்குது. அது வந்துட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாறுது. ஏன்னா, இது சத்துருவாலேயே அந்த விஷயத்த திரும்ப கொண்டு வர முடியாது உங்களுக்குள்ள. ஏன்னா, கர்த்தர் அத வந்துட்டு பரிபூரணமா அதுக்கு ஒரு விடுதலை என்ன பண்ணாரு, குடுத்துட்டாரு. பரிபூரண விடுதலை குடுத்ததுக்கு அப்புறமும் நமக்குள்ள பாவம் மேற்கொள்ளுது அப்படின்னா, நம்ம ப்ராப்பரா இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்துட்டு உள்வாங்கல. இல்லாட்டினா வந்துட்டு அவரோட அன்புல நம்ம வந்துட்டு நிலைநிற்கல அப்படின்னு தான் அர்த்தம். அன்புல நிலைநிற்கிறவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். கண்டிப்பா இயேசுவோட அன்பை வந்துட்டு ருசி பார்க்குற ஒரு மனுஷனும் பாவத்துக்குள்ளே போக மாட்டாங்க. அது வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இயேசு உங்களை ஸ்திரப்படுத்திட்டார் நீங்கள் எப்போ நம்புகிறீங்களோ, அப்போ இருந்து உங்களுக்கு மேலே அந்த பாவத்துக்கு மேலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். அப்படியே அந்த பாவம் உங்களை மேற்கொள்ளுதுன்னா, அதிலேருந்து நீங்கள் வந்து மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய விடாமல் நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்கள் வந்து ஸ்திரப்படுத்த நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் இந்த நாளில் இதை தான் உங்ககிட்ட சொல்ல வர்றாரு. என்னென்னா, நம்ம என்றைக்குமே வந்துட்டு பாவம் இல்லைனா பாவத்தை பற்றியே நம்ம வந்துட்டு சரி பண்ணுறதுக்கான வாழ்க்கையிலே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமே தவிர, அந்த ஸ்திரப்படுத்துறதுக்குள்ளான வாழ்க்கைக்குள்ளே நம்ம வர்றது கிடையாது. நீங்கள் எப்போ நீங்கள் ஸ்திரப்பட்டுட்டீங்கன்ற அந்த வாழ்க்கைக்குள்ளே வரீங்களோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய அளவில்லா நீங்கள் அன்பை என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ருசி பார்ப்பீங்க. அதே மாதிரி அந்த அன்புனால வருகிற அந்த நற்குணங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த ஆவியின் கனிகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பிரதிபலிக்க ஆரம்பிப்பீங்க.
ஸோ இந்த எபிசோட் மூலமாக நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவரே சீர்படுத்துகிறாரு, அவரே அதை ஸ்திரப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி ஒரு அன்பை எந்த ஒரு உலகத்துலையும் நம்ம பார்க்க முடியாது, எந்த ஒரு கடவுள்கிட்டையும் நம்ம வந்துட்டு பார்க்க முடியாது. அது உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த போட்காஸ்ட் மூலமாக இந்த மாதிரி நல்ல விஷயங்களையோ இல்லைன்னா இந்த பைபிளில் இருக்கிற ஒரு ஆழமான விஷயங்களையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களோட போட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அடுத்த டாப்பிக்கோட அடுத்த பாட்காஸ்ட்டில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.